இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு புத்தகத்தில் இந்த கதையை படித்தேன். அது கதையாக உண்மை சம்பவமாக தெரியல. இந்த நிகழ்வை புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு ஹோட்டலு, அங்கே ஒரு நபர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஒரு சிறுவன் சின்ன தங்கையோட என்ன பண்ணுறான், நின்றுட்டு இருக்கிறான். இந்த ஹோட்டலில் வருவாங்க இல்லையா, ஏதாவது பிச்சை தர்மம் கிடையாது, சாப்பிடலாம். அவன் தங்கைக்கு உணவு கிடையாது, குழந்தைய வச்சு நின்றுட்டுருக்கான். இதை அந்த நபர், ஒருத்தர் சாப்பிட்ற ஒரு நபர் இதை கவனிக்கிறார். கவனிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த பையனை உள்ளே கூப்பிட்றாரு, இங்கே வா கூப்பிட்றாரு. இவன் தயங்குறான். இவர் எந்திரிச்சு போகிறாரு. போயிட்டு அந்த 2 பிள்ளைகளையும், அந்த ஒரு சிறுவன், அவன் தங்கை குழந்தை, 2 பேரையும் கூட்டின்னு வந்து அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு இவருக்கு என்ன தேவையை கொடுப்பா. இந்த குழந்தைகள் பசியில் வாரி வாரி தின்றாங்க. பசி, பிள்ளைங்களுக்கு குழந்தையா எல்லாம் ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் சாப்பிடு, எவ்வளோ சாப்பிடு. பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டாங்க. வீட்டில் யார் இருக்கிறது? உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. இந்தா சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கோ, இந்தா காசு ஒரு 100 ரூபா கையில் வச்சுக்கோ, போ சந்தோஷமாக போ என்று அவர் அந்த அந்த பிள்ளைகளை அமுச்சு வச்சார். அமுச்சு என்ன பண்ணுறாரு, பில்லு போடுறார். பில்லு கொடுங்க சொல்கிறார். பில் வருது. ஏன் இவர் சாப்பிட்ட பொருளுக்கு மட்டும் பில் வருது. அந்த குழந்தைகளுக்கு இவர் செய்த அந்த உதவி, அந்த சாப்பாடுக்கு பில்லு வரல. அந்த முதலாளி கொடுத்து அனுப்பலை. நான் சொல்கிறாரு, சர்வர், இங்கே நீங்கள் போயிட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் பில்லு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த சர்வர் பாரு, ஐயா அந்த மாதிரி இவங்க அந்த பிள்ளைங்க சாப்பிட்றது பில்லு கேட்குறாரு, பில்லு கொடுங்க. அவனை பண்ணுற பில்லு கொடுக்குறாரு. பில்லு கொடுத்த உடனே வந்து இந்தாங்க ஐயா அதை கொடுக்குறாரு. அதில் எழுதிருக்குது, பில்லில் ஒரு துண்டு சீட்டு, பில்லு மாதிரி துண்டு சீட்டு அது எழுதிக்குது. அதில் எழுதிங்க, இது வந்து இரக்கத்திற்கு விலை இல்லை அப்படின்னு அதை எழுதிருக்குது. அதில் அந்த குழந்தைங்க பசியால் வாடுறாங்க. அந்த பிள்ளைங்களை இறக்கப்பட்டு அந்த பிள்ளைய பசி ஆற்றி அனுப்புனீங்க. இந்த இறக்க செயலுக்கு நான் என்னையா விலை போடுறது? நான் இறக்கத்துக்கு விலை கிடையாது. ஏன்னா அதில் எழுதியிருந்துச்சு, அதில் இரக்கத்திற்கு விலை இல்லை. இந்த இரக்கத்திற்கு விலை கொடுக்க முடியாது. இந்த உணவு என்பது, இந்த உணவு உடை உறைவிடம், உணவு தான் முதல். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வல்லார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் பசியால் தண்ணி இல்லாமல் வாடி பண்ணிக்குன்னா அதை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் அவர். அந்த அளவுக்கு இந்த பசி கொடுமை இருக்கிறது, அது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது. சரிங்களா? இன்னும் நிறைய உணவை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரும். உன் மனைவி ஊரனோட்ட பிள்ளை, அவள் நல்லபடியாக நீ கவனிச்சின்னா அவள் வயிற்றில் இருக்கிற உன் பிள்ளை நல்லா இருக்கும், அவளை ஊட்டி வலை சொல்லுவாங்க. இறக்கும் கிணறு தான் சுரக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் எவ்வளவோ இன்னும் சொல்லலாம் இந்த உணவு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏனென்றால் இந்த உணவு என்பது, இந்த உணவு தான் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு தான் உயிரையே காபந்து பண்ணி பிடிச்சு வைப்பது இல்லையா? இந்த உணவை பற்றித்தான் இன்றைய நம்ம தியானிக்கவிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த உணவு எப்படி மனிதனுக்கு, ஆன்மாவுக்கு விடிவினை கொடுக்கிறது, அப்படி விடிவினை கொடுக்கும் ஒரு 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 பொக்கிஷமாக நம்முடைய ஆண்டவர் எப்படி திகழறாருங்க என்பதை நம்ம இன்னைக்கு வாசிக்க இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு திருப்பாடலில் பாருங்க, அற்புதமான திருப்பாடல். இன்னைக்கு எல்லா உயிரினங்களும் உம்மையே நோக்குகின்றன. திருப்பாடலில் பாருங்க, எல்லா உயிரினங்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறீர். ஆண்டவரே,
இன்னும் கேட்ட பாருங்க, நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்கள விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் கடவுள் அதற்கு தக்கது என்ன எல்லாத்தையும் கடவுள் கொடுத்து வழி எடுத்து வர பராமரிச்சுட்டு வர. இன்னும் திருப்பாடல் பாருங்க பாப்போம், இன்னைக்கு அற்புதமான திருப்பாடல். ஏனென்றால் அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்த நாம், அப்படிப்பட்ட தந்தையால் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட நாம் எப்படி வாழணும், எப்படி வாழணும் யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்கணும்? இன்னைக்கு 2ஆம் வாசகம் பவுல் சொல்கிறது பாருங்க. இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். கடவுள் இந்த உலகத்திற்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறன்னா ஒன்று கடவுள் ஏதோ ஒன்று கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடு, வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் நம்ம பவுலுடைய வார்த்தைகளை. முழு மன தாழ்மையோடு, கனிவோடு, பொறுமையோடு, வார்த்தைகள் பார்த்தீங்களா? தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி. என்ன வார்த்தைங்க! ஒருத்தனும் அன்புடன் தாங்கணுமா? அப்படி அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து. கடவுளே கடவுளே, இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படி வாழறோமான்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். அண்டை வீட்டில் சாவு இருக்கும், நம்ம டிவி பார்த்து உட்காந்து இல்லை, வால்யூமை குறைச்சி. உண்மையா இல்லையா? பவுல பாருங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க பார்ப்போம். பொறுமையோடும் தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடனும் தாங்கணுமா. கடவுளுடைய ஆசை இதுதான். ஆனால் மனுஷன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சிந்திக்கணும். சரிங்களா? இன்றைக்கு நம்ம இப்படி வாழுறோம், முன்பு எப்படி வாழ்ந்தார்கள்? இயேசுக்கு முன் இயேசுக்கு பின் பார்க்கலாமா? இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு எலிசா கிட்ட அவருடைய அன்பர் என்ன பண்ண அவர்கிட்ட ஒரு சாப்பாடு கொண்டு வர்றார். பாகால் சாலிசாங்கிற ஊர்லேருந்து ஒருவர் யாருன்னு பேர் குறிப்பிடல, வராரு. புது தானியத்தில் அப்போ தான் அறுவடை பண்ணி முதல் பலனாக கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம் இல்லையா? 20 வாட் கோதுமை அப்பங்கள், அப்புறம் ரொட்டி சுட்டு கொண்டு வர 20 அப்பங்கள் கொண்டு வர. அது மட்டும் இல்லை இல்லையா, நல்ல கோணி பையில் நல்ல விளைந்த தானியத்தை அள்ளி போட்டு கொண்டு வர்றார். எலிசா வந்து, ஐயா இந்தாங்க ஐயா, எனக்கு எதுக்கு, எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் சாப்பிட்டோம். இப்போ அந்த பணியாளர் சொல்கிறார், ஐயா அங்கே 100 பேர் இருக்காங்களே, இருக்கிறது 20 அப்பம், என்னான்னு பார்த்தோம். அதற்கு எலிசா சொல்லுகின்ற வார்த்தை, இவற்றை மக்களுக்கு கொடு, நீ கொடுத்த பிறகும் மிச்சம் இருக்கும். இதை நான் சொல்ல, கடவுள் சொல்கிறார். அவ்வாறே அவர்கள் பரிமாற அனைவரும் உண்டார்கள். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. சகோதரர்களே, 20 அப்பம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. 100 பேர் வயிறார சாப்பிட்டு மிச்சம் மீதி எடுத்து வச்சாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. எங்களுடைய நல்லெண்ணத்தினுடைய இயக்கத்தை சொல்லுவார், மருதாசன் ஃபார் சொல்லுவார், அள்ளி கொடுக்கறதுனாலும் கிள்ளியாவது கொடுன்னு சொல்லுவார். நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியோ அளந்து உங்கள் மடியில் போடப்படும்னு அவனுடைய வார்த்தை இருக்குது பைபிளில். அவன் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், நீ உன்கிட்ட இருக்கிறத கொடு, அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். அருமையான அற்புதம் எங்கே? பழைய ஏற்பாட்டில் முதல் வாசகத்தில். 2ஆம் வாசகம் 3ஆம் வாசகம் பாருங்க, அப்புறம் ரட்சித வாசகத்தில் அதே அதற்கு ஒப்ப மக்கள் பசியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. நிமிர்ந்து பார்த்து, இவர்கள் உண்பதற்கு நாம் எப்படி எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று ஏசப்பா கேட்குறாங்க. பிலிப்பு சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ பெரிய மக்களுக்கு அப்பம் கொடுக்கணுமா? 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினா கூட
இவ்வளோ கும்பலுக்கு ஒரு துண்டு கூட பத்தாது, ஒரு துண்டு கூட வராது. எப்படி பசியாருவாங்க இவங்க? இப்படியாக என்ன பண்ணாங்க, பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே அந்திரேயா வருகிறார். ஏசப்பா, அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பம் இருக்குது, 2 மீன் வச்சுருக்கான் அவன் என்று சொல்கிறார். கொண்டு வா. கொண்டு வருகிறார்கள். ஏசப்பா பண்ணார், மக்களை பந்தியில் அமர்த்துங்கள். இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அங்கு அமர்ந்திருந்த எல்லோருக்கும் கொடுக்கிறார். எல்லோரும் வயிறார உண்டனர். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர்கள் பண்ணாங்க, வயிறார சாப்பிட்றாங்க. அங்கே அமர்ந்த மக்களில் ஏறக்குறைய ஆண்கள் மட்டுமே 5000, பெண்களும் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஆனால் யூத பழக்கப்படி ஒரு கணக்கு கூட பொம்பளைங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கணக்கை கூட பொம்பளைங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். சரிங்களா? அதுதான் இங்கே ஆண்கள் மட்டுமே கணக்கு வர்றாங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 5 அப்பம் 2 மீன், 5000 ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள், இப்படி இவ்வளோ பிறந்திருப்பாங்க. அனைவரும் சாப்பிட்டு மிச்சம் இருந்ததை 12 கூடையில் நிரப்பி வச்சுருக்காங்க. சவசம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் கடவுள் நம்மகிட்ட தான் எதிர்பார்க்குறாரு. நீ உங்ககிட்ட இருக்கிறத கொடு, அதை எப்படி பயன்படுத்துமோ நான் பார்த்துக்கிறேன். நீ கொடு, உங்ககிட்ட என்ன இருக்கிறதே கொடு. நீ ஒரு அப்பம் கூட கொடு, அதை நான் 1000 மாற்றுவேன். ஆண்டவர் செய்வார். ஆக கடவுள் எதிர்பார்க்கிறார், நீ செய். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அவர் ஒரு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து இருந்தார். ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் தான் ராஜா வருவார், நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டு இந்த பிச்சை வேலையை விட்டுடணும், நம்ம இனிமேல் நல்லா செட்டில் ஆகிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி உட்காந்துருக்கார். ராஜாவை எதிர்ப்பு தான் உட்காந்துருக்காரு. ராஜா அங்கே வர நிகழ்ச்சி வராரு. வந்த உடனே ராஜாவை பார்த்து இப்படி கையை நீட்ட போகிறாரு. ராஜா கையேந்தினார். ஐயா, ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்தாங்க கொடுங்க என்று அவருக்கு ராஜா இவர்கிட்ட பிச்சைக்காரர் கை நின்றார். அட கடவுளே, இது என்னையா கொடுமை? அவரு ராஜா நமக்கு எதாவது கொடுப்பார், நாம கையேந்தலாம்னு பார்த்தா அவரு என்கிட்ட கையேந்துறாரு. பழமைக்கிட்ட பண்ணுறான். என்ன பண்ணலாம், ராஜா கையேந்திட்டாரு, என்ன செய்கிறது? சரி அப்படின்னு பைய திறக்கிறான். அதில் அவன் பிச்சை எடுத்து அரிசியை பையில் வச்சுருக்கிறான். அதில் ஒரே ஒரு அரிசி என்ன பண்ணுறான், எடுத்து அவர் கையில் போடுறான். இந்தாங்க வச்சுக்கங்க என்று வேண்டாம் இருப்பாங்க. பின்ன அவர் கையில் போடுறான். அவர் போயிட்டார். இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய குடிசைக்கு போயிடுறான். மறுநாள் ஒரு எதர்ச்சியாக அவன் அந்த அரிசி பையை பார்க்குறான். எதுவும் உள்ள வித்தியாசமாக உள்ள இருக்குது. போய் பார்த்தா அதில் ஒரு அரிசி தங்க அரிசியாக மாறி இருந்தது. அவனுக்கு புரியுது, நம்ம அந்த ராஜாவுக்கு ஒரு அரிசியை தானமாக கொடுத்தோமே, ஒரு அரிசி தங்க அரிசி கிடச்சிச்சு, இந்த மொத்தத்தையும் நம்ம அள்ளி அவர் கையில் கொடுத்துருந்தோம்னா அவன் அங்கலாய்த்தான். சகோதரர்களே, கடவுள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ கொடுத்தால் கடவுள் உனக்கு செய்வார். கடவுள் யாருக்கும் கடன்காரனாக இருக்க மாட்டார். நீ இல்லையா, இன்னும் சொன்ன ஒரு சீராக்கில் வரும் பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். சீராக்குடைய வார்த்தை இது. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். நீ கொடுத்து பாரு, கடவுள் கடன் கொடுத்துருக்க வட்டி முதல்ல நமக்கு கொடுப்பாரு. இந்த பிச்சைக்காரன் மாதிரி நீ ஒரு அரிசி போட்ட உனக்கு அது பலன் தான் கிடைக்கும். அந்த பலன் தான் உனக்கு கிடைக்கும். சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு கடவுள் நம்மை தியானிக்க அழைத்தது இதுதான். நீ பசியா இருக்காங்களா, கொடு, பசியாற்று. எலிசா செய்தார், ஆண்டவர் செய்தார். அப்படி செய்யுங்கன்னு தான் பவுலும் சொல்கிறார்.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். மனத்தாழ்மையோடு, கனிவோடு, பொறுமையோடு, ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியோடு வாழுங்க. சகோதரர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி. இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறாங்க. நானுங்க முதல் வாசகத்தில் பாருங்க, மீதம் எடுத்து வச்சாங்க. நட்சத்திரத்தை பாருங்க, மீதம் எடுத்து ஏசப்பா வச்சார். இன்றைக்கு நம்ம எத்தனையோ மண்டபத்துக்கு போகிறோம் இல்லையா? திருமண விருந்தோ ஏதோ விருந்து சாப்பாட்டுக்கு போகிறோம். எவ்வளோ உணவு வீணாகுது பாருங்க. அதை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாதுங்க ஐயா. அதெல்லாம் நம்ம சும்மாலாம் பார்த்து சகிக்கவே முடியும். எனக்கு வயிறு எரியும். எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ சில விஷயங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. சில விஷயத்தில் போனதான் வைப்பாங்க. நான் லிமிட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். ஒரு சில விசேஷங்களை வச்சுட்டே போய் ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவேன், வீணாகக்கூடாது, கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டு வந்துடுவேன். நான் இப்படி தான் அதை வெளி சைடில் இப்படி பார்க்கும்பொழுது அதில் கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், வடை இருக்கும். அது அப்படியே எச்சலையை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே குப்பை தொட்டில் அள்ளிட்டு போவாங்க பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னா கடவுளுக்கு கணக்கு கொடுக்குங்க நம்மளாம். நான் குறையா சொல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் இயேசு மீதம் எடுத்தார். 12 குடைகளை வச்சாங்க. எலிசா மிச்சம் எடுத்தார். அதனால் சாப்பாட்டை வீணா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கௌரவத்துக்காக வைப்பாங்க. சும்மா கௌரவத்துக்காக. என்னங்க கௌரவம்? சாப்பிட்டு மிச்சம் வச்சா அது ஒரு கௌரவம். அது என்ன கௌரவம்? இன்னொரு கதை ஞாபகத்துக்கு வருது. அதை சொல்ல நான் நிறைவு செய்கிறேன். இது ஒரு ஹோட்டல் தான். ஒரு ஹோட்டலில் தினமும் என்ன பண்ணுறாரு, மதிய உணவு இடைவேளை முடிந்த பிறகு, உணவு முடிந்த பிறகு ஒரு 3-4 மணிக்கு ஒருத்தர் வராரு. அந்த சர்வர் என்ன பண்ணுறாரு, ஏதோ அவர்கிட்ட ஒரு மூட்டையாக கட்டி கொடுக்குறாரு. அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை அந்த முதலாளி பார்த்துங்கிறார். முதலாளி, என்னடா இது, தினமும் யாரோ ஒருத்தர் வராரு, இந்த சப்ளை பண்ணுற பையன் ஒரு மூட்டையை கட்டிட்டு கொடுக்குறோம், அவர் எடுத்துன்னு போகிறோம், என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதனால் சப்ளையரை கூப்பிட்றேன். எப்போ சப்ளையருங்க வா ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் இது? ஐயா, ஹோட்டலுக்கு வராங்கல்ல, நிறைய பேர் சாப்பிட்டு மிச்சம் வைப்பாங்க ஐயா. கூட்டு பொரியல் சாப்பாடு மிச்சம் வைப்பாங்க. நான் அதை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுற மாட்டேன். அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பாலித்தீன் கவர் வச்சு, இப்போ கூட்டை அதை தூக்கி மிச்சம் போட்டு வச்சுக்குவேன். இப்போ பொரியல் அதை போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி சாப்பாடு என்ன பண்ணணும், நான் குப்பையில் போட்டாமல் வச்சுக்குவேன். இந்த ஐயா 4 மணிக்கு வருவார். நம்ம லஞ்செல்லாம் முடிஞ்ச பிறகு வருவார். இந்த கவரெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு அவர் கையில் கொடுத்து அமைச்சிருவேன். இதை வாங்கினுப்பா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுறாரு, இந்த ஹோட்டலில் அதிபர் ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த வாங்கிட்டு போகிற பின்னாடியே போகிறார். என்ன பண்ணுறாரு பார்ப்போம். போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாட்டிலலாம் ஒரு இடத்துல வச்சு ஒரு குட்டி பேக் பண்ணுறாரு. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் பொருள், சின்ன பேக் பண்ண பண்ணுறாரு. இந்த வழியோரம் உட்காந்துருக்கிற வயசானவர்கள், பிச்சைக்காரங்க, ஆதரவற்றவங்க எல்லாருக்கும் போய் நம்ம சாப்பிடணுமா என்று கொடுத்துட்டே போகிறார். இதை இந்த ஹோட்டல் அதிபர் பார்க்குறாரு. எவ்வளோ மக்கள் சாப்பாடு வீணாக பண்ணிட்டு, ஆனால் அதை கொண்டு போய் அவர் பசி யாத்திரா இருப்பாருங்க. என்னையா மனுஷன் அப்படின்னு இந்த இவருக்கு ஒரு ஓனருக்கு ஒரு எக்ஸைட்டிங். ஒரு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, 4 மணிக்கு அவர் வராரு. வந்த உடனே இந்த சப்ளையர் என்ன பண்ணுறான், புதுசாக என்ன பண்ணுறான், சாப்பாடு இருக்கிற பேக்கெட் அவர்கிட்ட கொடுக்குறான். இந்த ஐயாவுக்கு ஒன்றும் புரியல. என்னையா புதுசு வேண்டாம், கையில் காசு சரி, புது சாப்பாடாக கொடுக்குறியே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனர் அங்கேருந்து வராரு. முதலாளி ஐயா, இனிமேல் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் எச்சில் சாப்பாடு போய் கொடுக்காதீங்க, எச்சில் சாப்பாட்டை போய் கொடுக்காதீங்க, இந்தாங்க நல்ல சாப்பாடு போய் கொடுங்க என்று அந்த உணவை அப்படி கொடுத்தாரான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு தெரியும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். இன்னைக்கு
ஏழைக்கு இறங்குங்கள். கனிவோடு, மனத்தாழ்மையோடு, இல்லையா, அமைதியோடு, அன்போடு தாங்கி தாங்கி மற்றவர் அன்பு செய்யுங்க. அப்படி செய்தால் நிச்சயம் கடவுள் நம்மையும் அன்பு செய்வார். நிச்சயமாக. இன்னைக்கு தான் திருப்பாடல் நல்லா பாருங்க பார்ப்போம். அதாவது கடவுள் தன் கையை திறந்து எல்லா உயிர்களுக்கும் பராமரிப்பு செய்கிறார். தன்னை நோக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அவர் என்ன பண்றார்? தன்னுடைய அருளாசி கொடுக்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் தக்க வேளையில் உணவளிக்கிறார். நம்ம இவ்வளவு ஆசீர்வாதத்தை, சாப்பாட்டை, நமக்கு பராமரிப்பு அவர்கிட்ட நம்ம வாங்குறோமே, கொஞ்சமாவது நாம பகிர்ந்து வாழக்கூடாதா? இதான் நீங்க பவுல் சொல்றார். நீங்க என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். சரிங்களா? அழைப்புக்கு ஏற்ப வாழுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் தனித்தனி ஆள் கிடையாது. பாருங்க பார்ப்போம். ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே ஆண்டவர். நம்மெல்லாம் ஒரு உடல், நம்ம அண்ணன் நம்மளாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் ஒரு புலவன். சரிங்களா? எல்லாம் நம்ம சொன்ன மக்க மனுஷால் தான். எனவே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தால், கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னைய அன்புடனே, சரணடைந்தேனே சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னைய அன்புடனே. கொடுப்பதில் இன்பம், பெறுதல் கிடையாது. எனவே நாம் ஏசப்பாவை பின்பற்றுவோம், யாவை ஆண்டவரை பின்பற்றுவோம், எலிசாவை பின்பற்றுவோம். நல்லா பாருங்க, பின்பற்றுவோம். அவர் பின்பற்றி நாம் கொடுத்து வாழ்வோம். எனவே தான் ஏசப்பா கேட்பார்ல, எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி அப்போ என்ன பண்ண திரும்புகிறோம், அவர் மேல் எடுத்துக்கொண்ட எலியா மீண்டும் வருவார் என யூத மக்கள் நம்பினார்கள். அந்த இறைவாக்கினர் தான் ஏசப்பான் நம்பினாங்க. அவங்க இந்த நற்செய்தியில் வருது பாருங்க, கடைசியில் வருது பாருங்க நற்செய்தியில் இன்னைக்கு, இவர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறாரே, இவர்தான் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் என்று எல்லாரும் சொல்றாங்க பாருங்க. ஏசப்பா அவங்க கேட்பார், சீடர்கள் கேட்பாரு, சீடர்களே நான் யார் எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் எலியானும் வார்த்தை வரும் பாருங்க. அப்போது ஏசப்பா என்ன பண்ணார்? அந்த எலி அவருடைய வாழ்க்கை, ஏசப்பாவுடைய அவர் நன்மைத்தனம் அனைத்தும் எப்படி மக்கள் மனசில் உயர்த்து பிடிச்சது. ஏன் அப்படி நம்மளால் வாழ முடியாது? யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலில் எச்சில் சாப்பாடு, அதை ஒரு சகோதரர் பிரித்து கொடுக்கலையா? நாம் ஏன் செய்ய முடியாது? நிச்சயமாக செய்யலாம். இந்த வாசகத்துக்கு பிறகு இன்னும் சில வாரங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். நாம் இந்த 6ஆம் அதிகாரம் முழுக்குமே உணவை பற்றி வரும். 6ஆம் அதிகாரம் பின்பகுதியிலே வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசப்பா தன்னையே உணவாக கொடுப்பார். வாசிக்க இருக்கிறோம், மெதுவாக தியானிப்போம். இன்றைக்கு நம்முடைய தியானம், கடவுளுக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்த வார்த்தை, திருச்சி நம்மோடு சொல்கிற வார்த்தை, நீங்கள் கொடுங்கள், கடவுள் உங்களுக்கு பன்மடங்காக கொடுப்பார். சகோதரர்களே, கொடுப்பதில் இன்பம், பெறுவதிலே கிடையாது. எனவே நாம் நம்மிடம் இருப்பதை திரும்பவும் சொல்கிறேன், அள்ளி கொடுக்க நாம் கிள்ளியாவது கொடுப்போம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். 2 நாள் சந்திப்போம்.